ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளையில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், இப்போ தான் அந்த வருஷம் துவங்கின போல் இருக்குது. 3ஆவது மாதத்து கடைசி நாளுக்குள்ளே வந்துட்டோம். எவ்வளோ வேகமாக நாட்கள் போகிறது. ஆனால் ஆண்டவர் அற்புதமாக நான் நடத்தி கொண்டு தான் வருகிறார் அல்லவா. அவரை நடத்துதல் எவ்வளோ ஆச்சரியமானது அல்லவா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். அல்லேலூயா. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. என் தேவன் என்னை கேட்டருள்வார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா இருக்கு. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். நான் கர்த்தரை நோக்கி கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ணி நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கு நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறது எனக்கு அது வீணாக போகாது. அவர் சொல்கிறாரு, இதை நான் காத்திருப்பேன், நோக்கி பார்ப்பேன் சொல்லிட்டு கர்த்தர் என்னை கேட்டருள்வார். அதுதான் நாங்கள் ஆண்டவர். அவர் நம்மளை கேட்டருள் ஆண்டவராக இருக்கிறார். நம்ம கேட்கிறதுக்கு பதில் கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட ஐயோ நான் எவ்வளோ ஜோம் பண்ணுறேனே, எவ்வளோ காரியத்தை நடப்பிக்கிறேனே, ஆண்டவரத்தை சார்ந்திருக்கிறேன், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றேன், உபவாசத்தை ஜோம் பண்ணுறேன், எனக்கு பதிலே வரலன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, பதில் வரும். ஆமேன். ஒருவேளை இது 3 மாதம் முடிய போகுது. ஆமேன். இன்னொரு புதிய மாதத்தை பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒரு 1/4 வருஷம் முடிச்சு. இதே பிள்ளைல ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட பல கேள்விகள் இருக்குன்னா சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் கேட்டருள்வார். அவருக்கு ஒரு பெயருக்கு ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் பதில் கொடுக்கிறார்னா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று அவ்வளோ ஆணித்தரமாக சொல்லியிருக்காருல்லவா. நீ அறியாதவனு கெட்டாதவன் பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு ஆண்டு சொல்லியிருக்கிறல. இப்போ அவரை நோக்கி கூப்பிடும்போது சில நேரங்களில் உடனே பதில் வராது போல இருக்கான். சில கேள்விகளுக்கு உடனே பதில் வரும். சில நேரம் கூப்பிடும்போது உடனே பதில் வரும். சில நேரம் பதிலே வராது போல இருக்கா. சோர்ந்து போகாதீங்க. தேவப்பிள்ளையில காத்திருங்க. இன்னும் அதனால தான் மீகா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். ஆனால் ஒன்று நம்பிக்கை எனக்கு, அவர் என்னை கேட்டருள்வார். அல்லேலூயா. நீங்களே காத்திருங்க தேவப்பிள்ளையில. பிரதர், எவ்வளோ காலம் பிரதர் காத்திருக்கிறது? ஆமேன். வேதத்தில் எவ்வளோ வசனங்கள் சத்தியங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்பறையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். தெய்வ பிள்ளையில நீங்கள் காத்திருக்க பலன் தான் உங்களுக்கு அதிகமாகும். அந்த கழுகுனுடைய சம்பவத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். கழுகு 40வது வயதில் என்ன பண்ணாமா, உயர்ந்த ஒரு மலைக்கு போயிட்டு தன்னுடைய அழகிலேயே அவர் எல்லாத்தையும் தன்னுடைய சிறகுகளாம் பிச்சு போகிற ரத்தம் வரும். இட்ஸ் a வெரி பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஒன்று தெரியும், இந்த அனுபவங்களை நான் கடந்து போனேன்னா நான் காத்திருந்து அதுக்கப்புறம் அதை சிறகுகளாக வளர வரையிலும் அது காத்திருந்த பிறகு பாருங்கள், அதுக்கு ஒரு புது பலன் கிடைக்குமா. அது முன்பாக பறந்திருந்த உயரத்தை காட்டிலும், அது முன்பாக அந்த 40 ஆண்டுகளில் அது கண்களின் கூர்மை, இது அப்படி இந்த 40 ஆண்டுகள் பிறகு ஒரு புது சிறகுகளோட ஒரு புது பலத்தோடு அதை பறக்கும்போது இன்னும் அதுக்கு பலன் அதிகரிக்குமா, இன்னும் ஆழமாக பார்வை தெரியுமா, இன்னும் உயரத்துக்கு மேலே பறக்குமா. உயர போகும்போது கழுகின் பார்வை ரொம்ப கூர்மையாகும். தேவப்படல. ஆமேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைவாங்க. நிச்சயமாக கர்த்தர் சமத்தில் நீங்கள் காத்திருக்க வீண் போகாது. ஒருவேளை உங்கள் ஜபங்களுக்காக நீங்கள் காத்திருக்கலாம், ஒருவேளை உங்கள் பதில்களுக்காக காத்திருக்கலாம். ஆண்டவரை மறந்துட்டாருன்னு கூட யோசிக்கலாம். இல்லை, அவர் உங்களை மறக்கலை. அவர் உங்கள் பக்கமாக தான் இருக்கிறாரு, உங்கள் நினைவாக தான் இருக்கிறாரு. அவர் உங்கள் ஜபத்தை கேட்டருள்வார், பதில் கொடுப்பார். தேவனிடத்தில் கேட்டது என்று சொல்லி அன்னால் சாமுவேல் என்று பேரிப்பார்னா, அன்னால் கேட்டதை கர்த்தர் கொடுப்பார்னா, நீங்கள் கேட்டதை கொடுக்காமல் இருப்பாரா? டெஃபினட்டாக கொடுப்பார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரையா ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் கேட்டருள்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யார் என்னென்ன காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்காங்களோ பதில் கொடுங்கப்பா. அந்நாளின் தேவனே பதில் கொடுப்பீராக. இவங்க காத்திருக்கிறாங்கப்பா. கர்த்தர் ஆண்டவரை வெறுமையாக போகக்கூடாது, இதில் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு போகிற எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக்கிறோம். மகிமா செலுத்துகிறோம்.
பொறுப்பெடுத்துக்கிறோம். ஒரு புதிய மாதத்துக்கான எங்களுக்கு உதவிச்சு இயேசுவின் மூலம் செவ்வாய்க்கிழமை பிதாவே ஆமென். ஆண்டவருக்கு காத்திருங்க. ஆண்டு நிச்சயமாக பதில் கொடுப்பார். God bless you.